வணக்கம். இன்றைக்கி நம்ம வசந்த சேகர் சேனல் சார்பாக நமது நண்பர் அவர் வந்து வினோத் சார் மீடியேட்டர், அப்புறம் வந்து ஆடியோ கம்பெனி வச்சுருக்காரு திரு உமாபதி அவர்கள் இன்றைக்கி சந்திக்கிறோம். ஒரு சின்ன பேட்டி. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கோம். நீங்கள் எந்த மாவட்டம், எந்த ஊரில் பிறந்தீங்க? எனக்கு சொந்த ஊர் திண்டிவனம் சார். பிறந்து வளர்ந்தெல்லாம் சென்னை சேத்துப்பட்டு தான். சரி சரி சரி. எக்மூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தோம். சரி. +2 வரைக்கும் முடித்தோம். அதை அப்படியே சினிமா ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வரலான்னு வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக போயிருந்துட்டு அப்புறம் நாங்களே படங்கள் எடுத்து தேர்ட் பார்ட்டி போல படங்கள் எடுத்து தேட்டரில் வாடகைக்கு போட்டுருந்து அப்படியே மீடியேட் ஆகிட்டு இப்போ படங்கள் ரிலீஸ் பண்ணி தரோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஓகே ஓகே. படம் ரிலீஸ் பண்ணி. ஆனால் உங்களுக்கு வந்து உதவிக்கு நான் இருக்கணும்னு ஒரு ஆசை. சினிமா ஆத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் வரணுக்காக தான் பிடிக்க வந்தது. யார் உங்களை ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்தது? வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் முன்னாடி டீ ராத்திரிக்கு தான் போனேன். அவர் படம் சம்சாத சங்கீதம் படம் ரிலீஸ் ஆகும்போது சரி சரி அப்புறம் பார்த்து ராணி படம் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் போய் தேட்டருக்கு கலெக்ஷன் பார்க்க சொல்லி அனுப்பி விட்டாரு. சரி. சம்சார சங்கீத படம். சரி. அதுல இருந்து அப்படியே அப்போ 25 ரூபாய் சம்பளம் பர் டேக்கு. அப்படியே போயிட்டு எந்த வருஷம் அது? கரெக்டாக எம்ஜிஆர் சாவுக்கு ஒரு 2 வருஷம். 88 87 85 இருக்குமா? 87 தான். 87 தான். அந்த அப்பயே வந்தீங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 35 30 32 36 வருஷம் ஆகுது சார். ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணம். ஆமாம் சார். படங்கள் வந்து நீங்கள் உதவிக்கு நான் பண்ண படம் இருக்கா? டக்கு நாற்பது படம் போயிருக்கோம். சரி சரி. கம்ப்ளீட் பண்ணதில்லை. ஓகே. நாங்கள் போயிட்டே இருப்போம். திடீர்னு படங்கள் டேட் பார்த்து கூடுவாங்க. எந்தெந்த படங்கள் வந்து விநியோகம் பண்ணியிருக்கீங்க? படம் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். சின்ன கேட்குறான் வைக்கிறான். ஓகே ஓகே. தென் தமிழகம், அரிசி நிலம், நிறைய படங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நம்மளே ஓன ஆஃபீஸ் போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போயிட்டு இருக்கு. ஆடியோ கம்பெனி பேர் என்ன? ஆடியோ சொல்லிட்டு இந்த ஆடியோ ரைட்ஸ் படங்க ஆடியோ ரைட்ஸ் வாங்கி பண்ற கம்பெனி நிறைய பண்றீங்க. தமிழ் இசை ஆடியோன்னு சொல்லிட்டு தமிழ் இசை ஆடியோ. சரி சரி. அது பேர்ல ஒரு 60-70 படம் ஆடியோ ரிலீஸ் வாங்கி பண்ணிட்டே இருக்கிறோம். இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி. ப்ளஸ் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிறோம். யூடியூப் சேனல் சினிமா ஒரு யூடியூப் சேனல். சரி சரி. நிறைய ஸ்டாஃப் எடுத்து வச்சுக்கிறோம். எடிட்டிங்ல இருக்குது. சரி. யூடியூப் சேனல். ப்ளஸ் வந்து மூவி ரிலீஸ் பண்ற பிளான் தான் இப்போ பெருசாக போயிருக்கு. ஓகே. பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டே இருக்கோம். இப்போ எங்க வீடு உங்களுக்கு? சேர்த்துப்படும் சார். வந்து எல்லாமே சேர்த்துப்படுத்தாங்க. இப்போ இங்கே ஃபுல்லாக வந்து வடபழனி அங்கே சாலிகிராமம் தான் இங்கே வந்துருக்கு சார். சரி சரி. இதுதான் சினிமா மக்கள் அதிகமாக இருப்பாங்க. இங்கே வந்துடுவோம். படங்க ஆர்டர் ரிலீஸ் பண்ணி தரலாம். ஆடியோ பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுப்போம். முடிச்சுட்டு இந்த படம் ரிலீஸ் செலவு பண்ணுற சார் தேட்டர்லாம் போட்டு கொடுத்து சொன்னாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாக்கெட் போட்டு தரோம். நிறைய ஓடிட்டு இருக்குது சார். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க. இப்போ படம் வாங்குறது, விற்கிறது, ஓட்டி கொடுக்கறது எல்லாம் பண்ணுறீங்க. எல்லாமே நீங்களே வந்து உங்கள்கிட்ட வந்து பண்ணுவீங்க. பார்த்துங்க. எனக்கு விற்று கொடுக்கணும்னு சொன்னால் விற்று கொடுத்துருவோம். இல்லை சார் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பட்டி ஏரியாவுக்கும் போட்டோம். அவங்க வந்து அதுக்கு முடியாத விற்றுலாம் அப்படின்னு போது விற்று தருவோம். விளம்பரம் கொடுத்தாலே படம் ஒரு ஓகேனா ஏரியா மதுரை கோயம்புத்தூர் நாகூர் ஏரியா வந்துடுவாங்க. சுற்றி என்எஸ்சி செங்கல்பட்டு என்எஸ்சிங்குவாங்க. இதை நம்மளே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நிறைய பேர் இப்போ புதுசாக வராங்களே தயாரிப்பாளர், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது கொடுங்க. நல்லா கேள்வி கேட்போம் சார். எல்லாமே பணம் இருக்குதுன்னு யாரோ ஒரு லைட்டாக உசுப்பேத்தி இருப்பான். சரி படம் பண்ணிங்களா சார், நல்லா நடிங்க சார் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி இருப்பான். அதில் வந்துடுவாங்க. ஆனால் ஆசை வந்துடும், ஆர்வம் இருக்கும், ஐடியா இருக்காது. யார்கிட்ட கெட்ட கதை போகணும், யாருக்கு அதான் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அதான் எடுத்துட்டு இருக்கிற காசை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு ரிலீஸ் நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு விளம்பர செலவு இல்லாமல் ரொம்ப பேர் முடிச்சுக்கிறாங்க சார். அது போல் நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி. ஒவ்வொருத்தரும் நம்ம இதை பண்ணுறோம், இதனால நம்மளுக்கு என்ன தெரியும், லாபம் வரும்னு சொல்லி போவோம், ஆசை இருப்போம், எப்படி வரும், இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு படம் ஆராய்ச்சி முடிவு பண்ணி பார்த்து வந்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க, முழுவதும் நல்லா இருக்கும். ஆனால் பெரும்பாலும் ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்தால் ஓரளவுக்கு சரியாயிடும். அப்படி இல்லை சார், கதை தான் மெயின். இந்த கதைக்கு வந்து தனுஷ் தான் நடிக்கணும், இல்லைன்னா ஜெயமணி நடிக்கணும்னு சொல்லிட்டு கதையை கேட்டுட்டு அதுக்கான பட்ஜெட் நம்ம எடுக்கணும். ஒரு 10 கோடி ரூபாய் வச்சு பண்ணிடலாம், 5 கோடி ரூபாய் வச்சு பண்ணிடலாம், ஓகே. கையில் 2 கோடி ரூபாய் வச்சுன்னு 10 கோடி ரூபாய் படம் பண்ணணும்னு வருவாங்க. அது மாதிரி வரக்கூடாது. 2 ரூபாய் வீடு கூட்டி காலி பண்ணுவாங்க. ஒரு 5 நாள் ஷூட்டிங்கே போயிடுவாங்க. அடுத்த பேமெண்ட்டு அந்த ஷூட்டிங் போகும்போது கையில் காசு இருக்காது, மாட்டிக்குவாங்க, காய்வாங்க. இந்த போலீஸில் சொந்தமாக இடங்களாக இருந்தால் வித்துட்டு ஓடியாடுவாரு. அப்படிதான் மாட்டுறாங்க, பேராசில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஆமாம் சார். கையில் காசு வச்சுன்னு வரணும், அதே நேரத்தில் அவங்க அனுபவம் இருக்கணும்.
அனுபவம் இல்லைன்னா வந்து தெரிஞ்சுக்கணும். ம் முதல்ல படங்கள்லாம் ஓட படங்கள் யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டில் போய் விசாரிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ அனுபவத்தில் பேசுகிறீங்க. நல்ல அனுபவம் இருக்குது. சரி, வேறு என்ன இப்போ எதுவும் லேட்டஸ்ட்டாக எந்த படம் விற்று கொடுத்தீங்க? 2 படம் பேசிருக்கோம் சார். நிறைய படம் இப்போ ஆடியோ ரைட்ஸ் பண்ணுறாங்க, வித்துட்டு வரோம். ஆடியோ தான் பார்த்தேன். ஆமாம், ஆடியோ வந்துட்டு அவங்க யூடியூப்ல இந்த ட்ரைலர் வர எல்லாம் வருவாங்க, வித்துடலாம் அப்படின்னு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்குது. சரி சரி. படங்க ஆடியோ தான் வந்து வரும். ஆடியோ ரைட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை யூடியூப்ல இப்போ உங்கள்கிட்ட வந்தால் படத்தை விற்று கொடுப்பீங்க, ஓட்டு கொடுப்பீங்க, எல்லா ரைட்ஸையும் வேலையை விற்று கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓவர் சைஸ் எஃப்எம்எஸ் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்எம்எஸ் சொல்லிதான் போதும். அதுக்கப்புறம் இதை பார்த்து இது ஆடியோ விற்றோன்னே ஆடியோ ரிலீஸ் ஆகும். யூடியூப்ல ட்ரெய்லர் போடுவான். ட்ரெய்லர் போட்டோம்னா வேர்ல்டு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ வாங்கிக்கலாம் வரும்போது அவன் சார் ட்ரெய்லர் பார்த்தா நல்லா இருக்குன்னு வருவான். அதனால சில படம் பார்க்காமலே பேசுவாங்க, சில படம் பார்த்து போவாங்க. பிடிச்சி வாங்கி போனாங்கன்னா ஓகே அப்படி இதெல்லாம் படம் பார்த்து போனாங்க. இப்போ இனிமேல் வரக்கூடிய இயக்குனர்கள் அதுமாரி எல்லாம் எதுமாரி படம் எடுக்கணும், அது மட்டும் உங்களுடைய ஆலோசனை கொஞ்சம் சார். இயக்குனர் நிறைய பேர் வந்து வராங்க சார். அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கிறது வந்து தெரியாது. சில கதைகளை சொல்லி ஆஃப் பண்ணிடுவாங்க சார். நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், நான் தான் அவன் பின்னால போறேன், என் மனசு இன்னும் முன்னாடி தான் போகுதுன்னு சொல்லுவான். நீங்க சொல்லும்போது ஃபீலிங்கா இருக்கும். இந்த சீன்ல எப்படி எடுத்து காட்ட முடியும்? நான் தான் பின்னால போறேன், வீட்டுல இருந்து யாரா பாத்துருவாங்க திட்டுவாங்கன்ட்டு என் மனசு இன்னும் முன்னாடி போகுதுன்னு சொல்லுவான். அதை எப்படி காட்ட முடியும்? டைரக்ட்ல சொல்லி புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சினிமா எடுத்து காட்டணும். அது போல சொல்லி புரிய வச்சு வரணும். ஏதோ ஒரு சீன் மட்டும் சொல்லி புடிச்சு ஆஃப் பண்ணி வந்துட்டு அவரையும் காலி பண்ணிட்டு நட ஆட்டில் வந்துட்டு போகக்கூடாது. ஆமா, அவரையும் காலி பண்ணிட்டு அப்புறம் ஃபைனான்ஸ் காசுல இவ்வளோ ஃபைனான்ஸ் யாரும் தரது இல்லை சார். படம் இருக்கிறியா, சொத்து இருந்தா சொத்து வேலை தரன்றான். நெகட்டிவ் ரைட்ஸ் படத்தை கொடுத்துருந்தான், யாரும் தரது இல்லை. எல்லாம் வீடு தான், வீடு கேட்குறாங்க, இடம் கேட்குறாங்க. நெகட்டிவ் ரைட்ஸ்லாம் இந்த படத்தோடைய கிடையாது தான். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுலாம் கொடுத்துருந்தாங்க. பெரிய ஆர்டிஸ்டுக்கெல்லாம் எப்பவுமே பண்ணது இல்லை. இப்போ அட்வான்ஸ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அதுமாரி பணமும் குறைஞ்சிடுச்சு. பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு யாரும் பண்ணது இல்லை. சரி, பெருசாக அதுக்கு கால் பண்ணுறேன் லாக்காக சொல்லி பயன்படுத்தி இருக்கிறாங்க. பெருசாக வந்து நல்ல கதையை தெரிஞ்சுட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களும் நல்லா இருக்கும், ஃபீல்டு நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. உங்களை நீங்கள் சந்திச்சல மிகவும் நன்றி. ரொம்ப நோய்ச்சி சார். உங்களை பற்றி கேள்விப்படுவேன். ஓகே, நல்ல நோய்ச்சி சார். நன்றி நன்றி. தேங்க்யூ.